இல்லை, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்கள் கடந்த ஒவ்வொரு நாட்களையும் பார்த்துப்பீங்க. அதுக்கான இது வந்து மின் தட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரிப்பேர்னால இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுக்கான சேஞ்ச் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தினமும் அதற்காக தான் எல்லாரும் பணியாற்றிட்டு இருக்கோம். வெகு விரைவில், ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்ளம் வந்து லெகசி இஷ்யூ, அது இல்லாமல் ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் வாண்டடாக செய்கிற மாதிரியான நிகழ்வும் பார்க்குறோம். அதில் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. அதோடைய யாருன்ற நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணால் கண்டிப்பாக வெளியிடுவோம். அறிவிப்பு முன்னாடியே, இந்த முன்கூட்டி அறிவிப்பு வர முன்னாடியே பவர் கட் நிறைய இடத்துல இருக்குன்னு சென்னையில் பல இடங்கள்ல பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லை, பவர் கட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகமான இதில் ஜம்பர் இஷ்யூ, ஃபியூஸ் ஆஃப், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இது ஏன் ஏற்படும் தான் பார்க்குறோம். நிறைய இடத்துல லோடு வந்து அதிகமான லோடு சப்ளை ஆகுது. ஏன் சப்ளை ஆகுதுன்ற பார்ப்போம். ஒரு சில பேர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வேறு சில காரணங்களில் இந்த மாதிரி அங்கங்கே பழுதடைஞ்சால் அதை பழுதடைவதை சரி செய்ய 7 டீம் வந்து மொபைல் டீம் போட்டிருக்கோம். அந்த மொபைல் டீம் வந்து நீங்கள் 5 நாட்களுக்கு முன்னாடி டிலே ஆச்சு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன விஷயங்கள்லாம் உடனே சரி செய்வதற்கான பணிகளை அந்த மொபைல் டீம் செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாக எந்த இடத்துலையும் பழுதானால் உடனே சரி செய்வதற்கான பணிகளை உடனே மொபைல் டீம் போய் அங்கே போய் அட்டன் பண்ணி அந்த இன்ஜினியர்ஸ், மொபைல் டீமில் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸோட இருப்பாங்க, அவங்க போய் சரி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மொபைல் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம். சீக்கிரம் அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான போதுமான டீம்கள் வந்து களத்தில் இருப்பாங்க. கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் அதற்கான இது இருக்கோ அங்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இன்னைக்கு மதுரையிலே ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அங்கே இருக்கிற ஏஐ வந்து பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி மின் தடைகள் ஏற்படுத்த ஒரு சில நபர்கள் முயல்கிறார்களோ அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இல்லை, 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற பயிர்க்கடன்கள் அவ்வளோதான். 2.5 ஏக்கர் கீழே பயிர்க்கடன்கள் வாங்கியுள்ளோம். 5 ஏக்கர் கீழே, அதாவது சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன்களுக்கான தள்ளுபடி தான் இப்போ அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் மூலமாக இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14,96,000 பேர் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 14,22,000 விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது 80% அளவுக்கான விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது மிக ஒரு தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.